ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை அறியாத குடும்பம் தான். இந்த ஃபோன் மூலிமா தான் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் 3 வருஷமாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 15,000 தான் கொடுப்பாங்க. வேறு ஐடி கம்பெனிக்கெல்லாம் போனால் வேலை இல்லைட்டாங்க. 2 வருஷமாக ஃபுல்லாக வேலை செஞ்சு அதை 15,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் இவர் ஜெபம் பண்ணுறது மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் ஃபோனில் பார்த்துன்னே இருப்பேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வர்றது. அப்போ போன வருஷம் ஜூலை மாதம் அப்போ வந்து இங்கே அட்ரஸ் தெரியாமல் நான் கேட்டு வந்தேன். இந்த மெட்ராஸுக்கு எங்களுக்கு யாரும் ஆளும் இல்லை, எங்களுக்கு யாருமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். வந்து ஜெபம் பண்ணிக்கின்னு எங்கள் சம்பளம் ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கின்னு நைட்டு கூட லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு போகிறதுக்கு கூட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டத்தில் நாங்கள் திரும்ப போனோம் பெங்களூருக்கு. அப்புறமா 1 வருஷமாக இல்லை, இது என்ன இப்படியே இருக்குது, இன்னொரு வாட்டி வந்தால் சாட்சி சொல்லணும் நான் இங்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தானே போனேன் அப்படின்னு அழுதுனே இருப்பேன். மாதம் வீட்டில் ஃபோனில் போட்டு பார்த்துன்னே இருப்பேன். போன மாதம் இந்த ஐடி கம்பெனியில் டிஎல் ஆகிறதுக்கு 5 வருஷம் 8 வருஷம் வேலை செஞ்சால் கூட பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எங்கள் பிள்ளை 3 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மார்ச் மாதம் தான் 3 வருஷம் ஆகுது. எல்லா மேனேஜரும் 10 ஓட்டு போட்டு மார்க் போட்டு இன்னைக்கு டிஎல் ஆக்கி 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை வந்துட்டோம். டபுளாக சம்பளம் வந்துச்சு. கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோடான நன்றி. போன ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் இந்த இடத்துல வந்திருந்தேன். ஐயா இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கவும் வந்திருந்தேன். கர்த்தர் கிருபையினால் ஒரு டாட்டா ஏசி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உதவிச்சு. அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி அதை விற்கணும். ஒரு பக்கம் ஆண்டவரோட ஐயாவோட கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதை விற்றுட்டு ஒரு கார் எடுக்கலாம் அதுபடிக்கு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஐயாவை கேட்டேன் அதையும் நீ விற்றுட்டு நீ கார் எடுத்துக்குமான்னு கேட்டேன். கார் எடுத்துக்கு வந்து டீ போர்டு எடுக்கலாமா ஓன் போர்டு எடுக்கலாமான்னு அதையும் நான் ஐயா கேட்டேன். அதே போல் வந்து அவர் டீ போர்டு தான் சொன்னார். அதே போல் கர்த்தர் கிருபையினால் டிசம்பர் 9 அருமையான ஷிஃப்ட் டிசைர் கார், புது கார் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கார். அந்த காரு வண்டி எனக்கு ஓட்டக்கூட தெரியாது. டாட்டா ஏசிக்கும் காருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது கிளச்சு வேறு மாதிரி இருக்கும், இது கிளச்சு கொஞ்சம் சாஃப்டாக மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியாது. யாரையும் நான் அழைச்சி கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் மாதம் கூட பிடிச்சிக்கின்னு நான் 2 நாள் தான் டச் எடுத்தேன். இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் இன்றைக்கி சென்னை பூரா சொந்தமாக தனியாக நின்று சவாரி ஓட்டனா அது கர்த்தருக்கு கோடான நன்றி. அவர் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாரு. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன என்று தேவ சமூகத்திலே கேட்ட பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களிலே தன்னுடைய இருதயத்திற்கு ஒத்து போகிற, தன்னுடைய இருதயத்திற்கு எல்லா விதத்திலும் அனுகூலமாய் இசைந்து கொடுக்கிற பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரை தனியாக ஆண்டவர் தள்ளிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. அப்படின்னா இவங்க 3 பேருக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஆவியில் நல்ல சிங்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆமென். நிறைய இடத்துல பார்க்க முடியும். இயேசு இவங்க 3 பேரையும், பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரையும் அழைத்து கொண்டு ஒரு பெரிய உயர்ந்த மலை, இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த மலைக்கு பெயர் இப்பொழுது மறுரூப மலை, டிரான்ஸ்பிகிரேஷன் மவுண்ட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் போனால்
நீங்கள் போகிற பஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் போக முடியாது. ஹேர்பின் பெண்டு, ஊட்டியில் கொடைக்கானல் எல்லாம் நீங்கள் போகிற மாதிரி அந்த உயர்ந்த மலைக்கு போனேன்னா நீங்கள் அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு அங்கேருந்து டெம்போ ட்ராவலர் மாதிரி ஒரு வேன் வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாரையும் ஏற்றிட்டு போகிற 10 பேராக அதில் ஏறி அந்த உயர்ந்த மலைக்குள்ளால் போயிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வரலாம். அதுதான் இன்றைக்கும் அங்கே இருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கு ரோடு போட்டு பாதி தூரம் பஸ்ஸு போகுது, பாதி தூரம் வேன் போகுது, நம்ம போயிடுறோம். அந்த காலத்தில் இயேசுநாதர் எப்படி தான் அவ்வளோ பெரிய மலையில் கல்லும் மண்ணும் முரடுமா கிடக்கும்போது சீடரில் கூட்டு போனாங்களோ ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஹைட்டில் இருக்கிற மலைக்கு தான் அந்த மறுரூப மலைன்னு பேர். சரி, இவங்க 3 பேரையும் மேலே கூட்டு போனார். கூட்டுட்டு போயிட்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அப்ப இயேசுவோடு கூட இருந்தபடியினால் மற்ற சீடர்கள் பார்க்காத ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறார்கள்? திடீரென்று அவர்கள் இருந்து இயேசுவோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கிற தரிசனத்தை பார்க்கிறார்கள். அது தரிசனம் மாத்திரமல்ல, உண்மையாகவே வானம் திறக்கிறதை பார்க்கிறார்கள். கண்ணு முன்னாலே இப்போ நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கூரை பிளந்து வானம் 2ஆக பிளந்து மேலேருந்து 2 பரிசுத்தவான்கள் இப்போ வந்தால் எப்படி இருக்கு நமக்கு? ஐயோ, இங்கேயே உட்கார்ந்துடலாம் போல இருக்குது. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி இருக்குன்னு நம்ம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே திடீர்னு பார்க்கிறார்கள், பரலோகம் வானம் 2ஆய் திறக்கிறது. மேலிருந்து 2 பரிசுத்தவான்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து இறங்குகிறார்கள். ஒருவர் மோசே, இன்னொருவர் வந்து எலியா. இவங்க 2 பேரும் கண்ணு முன்னால் வந்து இறங்குறத கண்ணால் பார்க்குறாங்க. பக்கத்தில் இயேசு போய் உட்கார்றாரு. அவங்க 2 பேரும் வந்தவொடனே இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு வட்டமேச மாநாடு அங்கே நடக்குது. என்ன பேசுகிறாங்க 3 பேர் வந்துன்னு பார்த்தாச்சுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க 3 பேரும் சேர்ந்து நடக்க போகிற சிலுவை பாடு மரணங்களை குறித்து, அந்த ஹவு டு ப்ரொசீட் த க்ரூசிஃபிகேஷன் எப்படியெல்லாம் இருக்கும், அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் என்கிறதை குறித்து பேசுவதற்கு பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பரிசுத்தவான்களை கீழே இறக்கி இருக்கிறார். அதை இவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். பக்கத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க 3 பேர் பின்னால் உட்கார்ந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு சமாதானமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் தங்களை மறந்து போய் அந்த இடத்துல இருக்கிறார்கள். பாடுகள் மறந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்கள். கவலைகளை மறந்து போய் பரவசப்பட்டு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே மார்க் 9ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். மோசேயும் எலியாவும் வந்து இயேசுவோடு பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்பொழுது பேதுரு, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை இங்கு போடுவோம் என்றார். நாம் இங்கு இருக்கிறது அப்படின்னா இயேசுவோடு நாங்கள் இருக்கிறதுனால இந்த கண்கொள்ளா காட்சிகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த தரிசனங்கள் எல்லாம் நாங்கள் நேரம் பார்க்குற பாக்கியம் வந்துருச்சு. அதனால ஒன்று பண்ணலாம் ஆண்டவரே, ரபி, நல்ல போதகரே, எனக்கு இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு விருப்பமே இல்லை. இந்த மலை மேலே நம்ம செட்டில் ஆகிடலாம். உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று 3 கூடாரத்தை போட்டுட்டு நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடாம். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த மகிமை, இங்கே இருக்கிற சந்தோஷம், இங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை இங்கே கீழே போய் நம்ம பார்க்க முடியாது. எனவே இங்கேயே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருத்த சமாதானம் அவர்களுக்கு அங்கே காணப்பட்டது. இந்த இடத்தை இதுக்கு மேலே மிஸ் பண்ணக்கூடாது, இங்கேயே இருந்துடலான்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய அமைதி, சந்தோஷம், ஒரு சமாதானம் அவர்களுக்கு காணப்பட்டது. அதே மார்க் 9:7 சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. யார் மேலே? 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களே, அவங்கள மூடி ஒரு மேகம் நிற்கிறதை பார்க்கிறார்கள். அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. அவங்க இயேசுவோடு இருந்தபடியினாலே தான் இதெல்லாம் பார்க்கிற பாக்கியம் கிடைத்தது. மற்ற யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. காரணம் என்ன? அவர்கள் இயேசுவோடு அந்த மலைக்கு போனார்கள். இயேசுவை தனியே அனுப்பவில்லை, இயேசுவோடு கூட அவர்கள் மலைக்கு போனார்கள். கரடு முரடான பாதை, பரவாயில்ல, நான் வர்ற ஆண்டவரேன்னு போனாங்க.
அவ்வளவு பெரிய மலைக்குள்ளால ஏறணும், மூச்சு வாங்க, எல்லாம் உண்மைதான். வெயிலில் ஏறணும், அங்கே ஒரு நிழல இருக்காது. பரவாயில்ல, ஆண்டவரோடு நான் வர்றேன்னு சொல்லி பாடுகள் மத்தியிலே பரமன் இயேசுவோடு பயணப்பட்டார்கள். எனவே மேலே போய் அவர்கள் தரிசனங்களை பார்த்தார்கள். கீழே சொகுசா இருந்தவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த மேகம் மூடி, அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தம் வந்தது. அப்படின்னா தேவ தரிசனத்தை பார்க்குறாங்க, தேவ சத்தத்தை, ஒரிஜினலா ஆடியபிள் வாய்ஸை அவர்கள் செவிகள் கேட்டது காரணம் அவர்கள் இயேசுவோடு பாடுகளின் மத்தியிலும், பாறையின் மத்தியிலும், கற்கள் மத்தியிலும், முட்கள் மத்தியிலும் இயேசுவோடு கூட நான் பயணப்படுகிறேன் என்று போனார்கள். நீ தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டுமானால் சொகுசா இருந்தால் தான் பார்க்க முடியும்னு யோசிக்காதுங்க. பாடுகள் உண்டு, பாடுகள் மேலே நீ நடந்து போனோம். இயேசுவோடு நடக்கிறவர்களுக்கு அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு நீங்கள் போக வேண்டியது இருக்கும், மலை மேலே ஏற வேண்டியது இருக்கும், முட்களை தாண்ட வேண்டியது இருக்கும், கற்களை கடக்க வேண்டியது இருக்கும், வெயிலை தாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தாண்டி சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவோடு பயணப்பட்டால் இன்றைக்கும் நீங்கள் தேவ தரிசனங்களை பார்க்க முடியும். தேவனுடைய சத்தத்தை இன்றைக்கும் நீங்கள் கேட்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கும் ஊழியர்களுக்கு தரிசனமாகிறார். எத்தனை விசுவாசிகளுக்கு தரிசனமாகிறார், எத்தனை புறமார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தத்ரூபமாக தரிசனமாகி அவர்களை ரட்சிக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு வாலிப மகள் நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து அழுறா. என்ன சொல்லி அழுறா? அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்க அம்மா வந்திருக்காங்க, பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவளுடைய முகத்தில் ஒரு சோகம். என்ன மகளே, கல்யாணம் பண்ணு, உன் முகத்தில் என்ன இவ்வளவு சோகம்னு கேட்டேன். இல்லை, என் கூட ரெட்டை பிறப்பாக பிறந்த ரெட்டை பிள்ளைங்க நாங்கள். என் கூட பிறந்த என்னுடைய சகோதரன் ட்வின்ஸில் ஒருத்தன், அவனுடைய பெயர் வந்து யோவான். ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி தரிசனங்களை கொடுக்கிறார். இவை எல்லாம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறதுக்கு, பரவசப்படுறதுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாம் அதை அனுபவிப்பதற்காகத்தான். அப்போ அவள்கிட்ட கேட்குற, என்னம்மா அவனுக்கு கஷ்டம்? இல்லை, ட்வின்ஸு, என் கூட பிறந்த சகோதரன் எங்கள் வீட்டை விட்டு போய் பல வருஷங்கள் ஆகிறது. அவர் உயிரோடு இருக்காரான்னு தெரியாது. பேப்பரில் போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணோம், கொண்டு போய் எல்லாம் மார்ச்சுரியிலேருந்து எல்லாம் பார்த்தாங்க. ஒரு இடத்துல என் சகோதரனை கிடைக்கல. கடைசியாக இப்போ வருஷங்கள் உருண்டோடி விட்டது. எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை. காரணம் என்னென்னா, என் கூட குதிகாலை பிடிச்சிட்டு வெளியே வந்த என்னுடைய சகோதரன் இந்த கல்யாணத்தில் கலந்து காத்ததுனால அவன் உயிரோடு இருக்கானா இல்லை ஒன்றுமே தெரியலை. இது எனக்கு ஒரு பெரிய சோகம். அதனால் என்னுடைய கல்யாணத்தின் மேலே எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை என்று சொன்னாள். அப்பொழுது அந்த மகளுக்காக நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், அன்பரின் பாதத்தில் மீட்டிங் முடிஞ்சு 3 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு ஒரு 4-5 மணிக்கு அவள் க்யூவில் அப்படியே வரும்போது இவளுடைய டர்ன் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குது. இவள் வரும்போது இந்த காரியத்தை சொன்ன உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் எல்லாரையும் பார்க்கும்படி உம்முடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இவளுடைய சகோதரன் இப்போ எந்த ஊரில் இருக்கான், என்ன நிலைமையில் இருக்கான், அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா, எல்லாமே உமக்கு தெரியும். எனவே இந்த அன்பரின் பாதத்தில் வந்துட்டு போகிற இவளுக்கு இவளை கவலையோடு கூட அனுப்ப எனக்கு மனதில்லை. எனவே தயவு செய்து இவளுடைய கல்யாணத்தில் கலந்து கொள்ளும்படி இவளுடைய சகோதரனை, அவன் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், போலீஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுடைய கண்களுக்கு ஒருவனும் மறைந்திருக்க முடியாது. எல்லாரையும் பார்க்கும்படி ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவுதான். அது நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும். இதுதான் வசனம். அதனால் அவளுக்கு எப்படியாவது அவங்க அண்ணனை கல்யாணத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. இதுதான் நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி நடக்கணும், இப்போ எனக்கு காட்டணும், ஒன்றும் கேட்கல. ஆனால் இதை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை என்னுடைய கண்களில் பார்க்குறேன். அப்படி ஸ்க்ரீன் போட்டு விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஓட விட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் நான் ஒரு தரிசனத்தை கண்ணை மூடி வச்சிருக்கிறேன். தரிசனம் என் கண்ணில் தெரியுது. என்னுடைய ஒரு கை அவளுடைய தலைமையில் இருக்குது, இன்னொரு கை அவளுடைய தோள்பட்டையில் வச்சுருக்கு. இப்படி தான் அவளை தலையில் கை வச்சிருக்கிறேன். இப்படி நின்றுட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு அழகான தரிசனம் என் கண்களில் தெரிகிறது. ஸ்க்ரீன் மாதிரி போட்டு தெரிகிறது. தரிசனங்களை பார்க்கிற கிருபை.
அதில் என்ன பார்க்குறேன்னா, நான் அடிக்கடி கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வந்து போகிறதுனால கோயம்புத்தூர் பட்டணம் எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடம்லாம் அப்படி நல்லா அழகாக தெரியும். கோயம்புத்தூர் பட்டணம் மாதிரி எனக்கு தெரியுது. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே என் கண்ணு முன்னால் அப்படியே ஓடுது. அங்கே ஒரு சின்ன பில்டிங்கை பார்க்குறேன். அந்த பில்டிங்கில் ஒரு பையன் கருப்பு கலர் பேண்ட்டும் ரெட் கலர் டிஷர்ட்டும் போட்டுட்டு சர்வர் மாதிரி டேபிளில் நிறைய பேருக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்க ஒரு சர்வர் மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஒரு வாலிபனை பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, இவள் பிரச்சனைக்கும் இந்த தரிசனத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இவளுடைய இரட்டப்பிறப்பில் யோவான் அவன் தான் அங்கே சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ அவன் ஒரு கேண்டீனில் ஒரு சப்ளையராக இருக்கிறான். கோயம்புத்தூர் பட்டணத்தில் தான் இருக்கிறான். எல்லாமே ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறார். அதை பார்த்தோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எப்போவுமே தரிசனத்தை பார்த்தா ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கரெக்டாக தெரியும். அப்படியே தெளிவாக, அதுக்கு பயப்படுறதெல்லாம் கிடையாது. நடக்குமா நடக்காது, ஆண்டவர் காட்டுனா அது நடக்கும். அதனால் டக்குன்னு சொல்லிட்டேன், ஏம்மா, உன் சகோதரன் கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ ஆவியில் நான் தரிசனத்தில் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு ராத்திரியோடு ராத்திரியாக ஆண்டவர் அவனை அங்கேருந்து கிளப்பி நாளைக்கு காலையில் மீட்டிங், சனிக்கிழமை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் வீட்டில் வந்து நிற்பான். அது உங்கள் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். திங்கக்கிழமை காலையில் அவனை கூட்டுட்டு எங்களுடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. ஒரு பெரிய சாட்சியை நம்ம அவர்கிட்டலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டேன். காரில் யார் உட்கார்ந்தோடனே என் மனைவிட்ட சொல்கிறேன், இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன், நாளைக்கு காலையில் என்ன நடக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சென்னையில் ஒரு ஊழியம் முடிச்சுட்டு, எப்போவுமே ஊழியத்துக்கு வரும்போது மொபைலை சைலண்டில் போட்டுருவேன், இல்லைன்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு தான் வருவேன். முடித்த உடனே மொபைல் ஆன் பண்ண உடனே மஞ்சுளாவுடைய ஃபோன் தான் முதல் ஃபோன் வருகிறது. அங்கிள் பிரைஸ் தி லார்ட், நான் பார்க்கறது கனவா நனவா எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் வீடே இப்போது கலகலகலன்னு இப்போ தான் கல்யாண வீடு மாதிரி கலகலப்பாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன மகளேன்னு கேட்டேன். என்னுடைய சகோதரன் யோவான் காலையில் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரெயினில் வந்து வீட்டில் வந்து பெல் அடிச்சிட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியெல்லாம் கூட அற்புதம் நடக்குமா? நடக்கும். என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சரி, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு காலையில் அவனை கூட்டுவாங்க. கூட்டு வந்து முன்னால் உட்கார வச்சுட்டு, எங்கடா வேலை செய்கிறேன்னு கேட்டேன். கோயம்புத்தூர்லன்னு சொன்னான். எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வேலை செய்துட்டு இருந்தேன்னு கேட்டேன். ஹோட்டலில் சர்வராக இருக்கிறேன். சரி, சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி டைமுக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அது என்னுடைய ஈவினிங் ஹவர்ஸில் ஹோட்டலில் நாங்கள் சப்ளை பண்ணுற டைம் தான். நான் வேலையில் டியூட்டியில் இருந்தேன். அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு கேட்டேன். பிளாக் கலர் பேண்ட்டும் ரெட் கலர் டிஷர்ட்டும் எங்களுக்கு அந்த ஹோட்டலில் சர்வர்களுக்குன்னு கொடுக்குற யூனிஃபார்ம், அதுதான் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். எவ்வளவு துல்லியமாக கர்த்தர் நடப்பிக்கிறார், காண்பிக்கிறார். பெரிய ஆச்சரியம். அவனுடைய தலைமையில் அழகாக அந்த திருமணம் நடந்தது. அவளுடைய மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஸ்டீஃபனால் நடந்த காரியம்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன். அவளுடைய கண்ணீர், என் சகோதரர் என் கல்யாணத்தில் கலந்துக்கணும். அவள் சொல்கிறா, அன்றைக்கி திங்கக்கிழமை வந்து என் சகோதரன் கையால் எதிர்மாலையும் சந்தனமும் போட்டு எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்கு அவன்தான் மாலை போட்டு ஆரம் போட்டு மலர் மாலை போட்டு வரவழைக்கணும், அவனை கையில் கொடுத்து ஷேக்கன் பண்ணி மணவரைக்கு கூட்டு வரணும். இதெல்லாம் எனக்கு பல வருஷ கனவு, பல வருஷங்களாக என் ஆண்டவரிடத்தில் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம். அவருடைய கண்ணீரின் ஜெபம். என்னை அதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் சாத்தியம் என்பது இது மாதிரி 1-2 அல்ல, எக்கச்சக்கமான சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். நிறைய சாட்சிகளை கண்கூடாக பார்க்கிறேன். தரிசனங்களை பார்க்கிற கிருபை எப்பொழுது கிடைக்கும்? நீ இயேசுவோடு நடக்கும் பொழுது அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே. இவர்கள் என்னோடு கூட 3 நாள் தங்கி இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள்
3 நாட்கள் என்னோடு கூட இங்கு தங்கி இருக்கிறார்கள். 3 நாளாக சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். என் கூட இருக்கிறவங்க பட்டினியோடு இருக்கக்கூடாது, அதுக்கு என்னுடைய மனசு ஒத்துக்காது அப்படின்னு அர்த்தம். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் வேலை செய்தீர்கள், நீங்கள் செய்தும் பிரயோஜனம் இல்லை. அதிகமாய் உழைத்தும் கொஞ்சமாய் அறுத்தீர்கள், இல்லாவிட்டால் அதிகமாய் உழைத்தும் ஒன்றுமே உங்களுக்கு அறுவடை இல்லை. அன்றைக்கு பேதுரு தன்னுடைய போட்டை எடுத்துக்கொண்டு அவன் மீன் பிடிப்பதற்காக போனான். இரவெல்லாம் மீன் பிடிக்க முயற்சி செய்தான். ஒரு பலனும் கிடைக்கவில்லை, ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையிலே அவன் வந்தான். வெறும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஏமாற்றம், வியாபாரத்தில் நஷ்டம், தோல்வி, கையிலிருந்து சம்பளம் கொடுக்கிற நிலம், ஒரு மீன் கூட கிடைக்கல. போட்டுக்கு எப்படி வாடகை கட்டுறது, வலைக்கு எப்படி வாடகை கட்டுறது, கூட வந்தவனுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரே கேள்வியோடு கூட வெறும் வலைகளை அலசி கொண்டிருந்தானாம். இயேசு அங்கு வந்தான். கொஞ்ச நேரம் அவனுடைய போட்டை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தும்படி கேட்டார். இயேசு அந்த படகிலே நின்று கரையிலே இருந்த ஜனங்களுக்காக பிரசங்கித்தார். அதன் பிறகு இயேசு அந்த படகிலே அவர்களோடு கூட மீன் பிடிக்கிற அந்த கடலுக்குள்ளே போனார். ஒரு இடத்தை காட்டி, எங்கே நீங்கள் வலையை போடுங்கன்னு சொன்னார். அவர்கள் வலையை போட்டார்கள். இயேசுவை இல்லாத நாளிலே இயேசு அவனோடு கூட அவன் வியாபாரத்திலே, அவனுடைய போட்டிலே, வியாபார ஸ்தலத்திலே இல்லாத நாட்களிலே அவனுக்கு நஷ்டம், இழப்பு, ஒரு பைசா வருமானம் இல்லை. இப்பொழுது இயேசுவோடு கூட இயேசுவின் வார்த்தையை பிடித்து கொண்டு போகிறான். அவன் சொல்லுகிறான் இயேசுவிடத்திலே, ஆண்டவரே, இரவெல்லாம் வலை வீசினேன், ஒரு மீனும் இந்த கடலில் கிடைக்கல, ஆனாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்பி போகிறேன் என்று சொன்னான். உம்முடைய வார்த்தைகளை நம்பி இனி நான் வலையை போட போகிறேன் என்று சொன்னான். அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி வலையை வீசினான். ஒரு போட்டல்ல, 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்களை அவன் அறுவடை செய்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நேற்றைக்கு வரைக்கும் இந்த வியாபாரத்தை பண்ணி பார்த்தேன், இந்த வேலையை செய்து பார்த்தேன், ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்பி நான் ஊழியம் செய்ய போகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி நான் தொழில் செய்ய போகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி இந்த வெளிதேசத்திற்காக ஒரு முயற்சி எடுக்கப் போகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி அரசாங்க தேர்வை இன்னொரு முறை நான் எழுதப் போகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுங்கள். 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருக்கிறவர்களுடைய மேன்மைகள் என்ன என்பதை என் பிள்ளைகள் அறிந்தும் கேட்டும் இன்னும் நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைகளால் நினைத்து பார்க்க முடியாது. ஆண்டவரே, முன் வரிசையிலிருந்து பின் வரிசை வரைக்கும் நிற்கிற பிள்ளைகள், ரோட்ல நின்று கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் இனி நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்று உம்மை எடுத்துக்கொண்டு என் பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து போகட்டும். அப்பா, என் பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே நீர் வந்து அமரும்படி நாங்கள் செபிக்கிறோம். திருக்கும் கேடும் நிறைந்த என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றித்தார். பாவ சிந்தைகள் மாறட்டும், அக்கிரம சிந்தைகள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என் பிள்ளைகளோடு கூட நீர் தங்கியிருந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் எடுப்பித்து கட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே நீர் ஏறி அமரும்படி ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது உம்மை கூப்பிடுகிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் இருதயமாகிய சிங்காசனத்தில் நீர் வாருங்கப்பா. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஆண்டவரே, என் கூடவே இருங்க, என் பக்கத்திலே இருங்க, என் கூட இருந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை இயக்குங்க ஆண்டவரே. என் வியாபாரத்தில் என் கூட இருங்க, என் ஊழியத்தில் என் கூட இருங்க, என் படிப்பில் என் கூட இருங்க, என் குடும்ப வாழ்க்கையில் கூட இருங்கப்பா. நீங்கள் இல்லாததுனால என் குடும்ப வாழ்க்கையை இழந்து நிற்கிறேன்னு சில பிள்ளைங்க கண்ணீரோட நிற்கிறாங்க. நீங்கள் கூட இல்லாததுனால என் புருஷனை விட்டுட்டு போயிட்டார், என் மனைவி என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா. ஆண்டவரே, நீர் மறுபடியும் எங்களை சேர்த்து ஒன்றாக இணைத்து கட்டும். கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒன்றாக இணைத்து கட்டும்படி இனி இவர்கள் இருவருக்கு இடையில முப்பரி நூலாக நீர் அமர்ந்து இவர்களோடு வாழும்படி உம்மை வரவேற்கிறோம். பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இணைவதாக.
சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டித்தாரும். பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தை இன்றைக்கு புதிதாய் மாற்றும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க. வல்லமையின் வரங்கள் வேண்டும், அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னீரேன். பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய ஆவியின் கொடைகளையும் ஆவியின் வரங்களையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். இனி அற்புத அடையாளங்களை செய்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வந்து சபையிலே குவிப்பார்களாக. அந்த அபிஷேகத்தையும் வரங்களையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.